ஆசிரியர்கள் என்ன கேட்டாங்க? அவங்க கேட்டது நியாயமானது. அவங்க கேட்டது என்ன? 10 ஆண்டு காலமாக சம்பளத்திலிருந்து நாங்கள் செலுத்திய பணம் அது எங்கே, அதற்கு கணக்கு எங்கே? இப்படி கேட்டதுதான் அவங்க செஞ்ச குற்றமா? அதற்குத்தான் இந்த தண்டனையா? வஞ்சிக்கப்பட்ட ஆசிரியர்களே, அரசு ஊழியர்களே, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்காக நான் இருக்கிறேன். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கலைஞருடைய மகன் ஸ்டாலின் இருக்கிறேன். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். திமுக ஆட்சி அமைந்தவுடன் நிச்சயமாக உங்கள் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்ற உறுதியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். சமவேலைக்கு சம ஊதியம் நியாயம், இன்னும் ஏன் தாமதம்? தமிழக அரசு பள்ளிகளில் பணியாற்றும் இடைநிலை ஆசிரியர்களின் சமவேலைக்கு சம ஊதியம் கோரிக்கை இன்று ஒரு தொழிற்சங்க பிரச்சனை மட்டுமல்ல. அது நியாயம் அநீதி என்பதற்கு இடையிலான ஒரு அரசியல் நிர்வாக சோதனை. 2009 மே மாதம் 31 பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு ஒரு ஊதியம், அதே ஆண்டு ஜூன் 1 சேர்ந்தவர்களுக்கு இன்னொரு ஊதியம். ஒரே கல்வி தகுதி, ஒரே பணி, ஒரே பொறுப்பு இருந்தும் ஒரே ஒரு நாள் வித்தியாசத்தால் சுமார் 20,000 ஆசிரியர்கள் 15 ஆண்டுகளுக்கு மேலாக ஊதிய இழப்பை சந்தித்து வருகின்றனர். உரிமை தொகையை கேட்கின்றோம். சமூக நீதி கிடைக்குமா? இது தவறல்ல, தொடர்ச்சியாக சரி செய்யப்படாத அநீதி. 6வது ஊதிய குழு வரை இடைநிலை ஆசிரியர்களுக்கு மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் வழங்கப்பட்ட நிலையில் அந்த உரிமை அவர்களிடமிருந்து மட்டும் பறிக்கப்பட்டது. இதன் விளைவாக ஒரே பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு இடையே ரூபாய் 17,000 வரை ஊதிய வேறுபாடு உருவானது. கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் இந்த முரண்பாட்டை களைவதாக திராவிட மாடல் திமுக வாக்குறுதி அளித்தது. ஆனால் 4.5 ஆண்டுகள் கடந்துவிட்டது. திராவிட மாடல் தனது வாக்குறுதியை காற்றில் பறக்க விட்டுள்ளது. விளைவால் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்ட பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் போராட்டம் தொடர்வது மாணவர்களின் கற்றலை பாதிக்கிறது என்ற கவலை நியாயமானது. அதே நேரத்தில் நீண்ட காலமாக நீதியை நாடும் ஆசிரியர்களின் குரலை கைது, எச்சரிக்கை மூலம் அடக்க முயற்சிப்பதும் ஒரு ஜனநாயக திராவிட மாடல் அரசுக்கு பொருந்தாது என்பதை கடந்து பொருத்தமற்றது. சமவேலைக்கு சம ஊதியம் ஒரு அரசியல் கோஷம் அல்ல, அது அரசியல் அமைப்பு சட்டத்தின் அடிப்படை நெறி. அதை நிறைவேற்ற தவறினால் திராவிட மாடல் அரசின் நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகும். இன்றைய தேவை எதிர்கொள்ளல் அல்ல, பேச்சுவார்த்தை, அச்சுறுத்தல் அல்ல, சமூக நீதியின் வழியான நியாயமான தீர்வு. திராவிட மாடல் திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியை நினைவு கொண்டு இடைநிலை ஆசிரியர்களை உடனடியாக அழைத்து பேசி ஊதிய முரண்பாட்டை களைந்து ஆசிரியர்களின் சுயமரியாதையையும் அரசு பள்ளி மாணவர்களின் கல்வியையும் ஒரே நேரத்தில் பாதுகாக்க வேண்டும். நியாயம் தாமதமானால் அது நியாயம் அல்ல. இப்போது தீர்வு வழங்கப்படுவது ஆட்சிக்கான பொறுப்பே அல்ல, பாகுபாட்டிற்கு எதிரான சமத்துவத்துக்கான கடமை.